Hello friends, welcome back to our channel. நம்ம இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா 3ds Maxல இருந்து நோசிங் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஸ்டார்கேஸ்க்கு நோசிங் வந்து எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம். நான் இது மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பாத்தீங்கன்னா இங்க ஸ்டார் கேஸ்க்கு வந்து கிரியேட் பண்ணிருக்கேன்னா அதுக்கு மேல பாத்தீங்க அப்படின்னா இப்படி சாம்ஃபர்ட் நோசிங் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன். ஓகேங்களா? இது எப்படி கிரியேட் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்க்குள்ளார போகலாம். ஃபர்ஸ்ட் நீங்க ஃப்ரண்ட் வியூ போயிடுங்க. ஷேப்ஸ்ல இருந்து லைன் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து ஸ்னாப் ஆன் பண்ணிக்கிட்டேன். இதுல வந்து கிரிட் பாயிண்ட் வந்து வச்சுக்கிட்டேன். ஓகேங்களா? நான் டைமென்ஷன் இல்லாம தான் கிரியேட் பண்றேன். நீங்க ஆட்டோகேட்ல ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் அதை வந்து இங்க இம்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கிரியேட் பண்ணுங்க. ஓகேங்களா? நான் இப்படி லைன் டூல யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பண்ணுங்க, ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க. ரெக்டாங்கிள் எடுத்துட்டு இங்க இப்படி கிரியேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மாடிஃபையை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுல பாத்தீங்க அப்படின்னா லென்த் வந்து நமக்கு 1 inch இருந்தா போதும். ஓகேங்களா? இந்த மூவ் பண்ணி இங்க பிளேஸ் பண்ணிடுங்க. விட்த் பாத்தீங்க அப்படின்னா 13 inch வந்து கொடுத்துக்கிறேன். இதை மூவ் பண்ணி இப்படி பிளேஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு எடிட்டபிள் ஸ்ப்ளைன் மாடிஃபையர் வந்து அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இதுல வர்டெக்ஸ் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு வர்டிசஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபில்லட் இருக்கு பாத்தீங்களா? ஃபில்லட் வந்து கொடுத்துக்கோங்க. இந்த வர்டெக்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க ரெண்டு வர்டிசஸ் இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா 2 வர்டிசஸ் செலக்டட் அப்படின்னு இருக்கு. இதை வந்து வெல்ட் பண்ணிடுங்க. என்ன பண்ணுங்க அப்படின்னா இதை காப்பி பண்ணி நம்ம எல்லா இடத்துலயும் பிளேஸ் பண்ணிடலாம். ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிக்கிட்டு காப்பி எடுத்து இங்க பிளேஸ் பண்ணிடுங்க. நம்பர் ஆஃப் காப்பீஸ்ல உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அத்தனை காப்பீஸ் வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா இருக்குது நான் டெலீட் பண்ணிடுறேன். இது செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்க வாங்க, இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா அட்டாச் இருக்கும். அட்டாச் கொடுத்து இது எல்லாத்தையும் இந்த நோசிங்க்கு நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் பாத்தீங்களா, அது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதுக்கு எக்ஸ்ட்ரூட் மாடிஃபையர் வந்து அப்ளை பண்ணிடுங்க. நான் வந்து ஒரு 5 feet வந்து கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த லைன் டூல் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா, இதையும் செலக்ட் பண்ணி இதுக்கு எக்ஸ்ட்ரூட் மாடிஃபையர் வந்து அப்ளை பண்ணிடுங்க. இதுக்கும் 5 feet வந்து கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பெர்ஸ்பெக்டிவ் வியூ போறேன். பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா நம்ம நோசிங் வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இந்த ரெக்டாங்கிள் வச்சு நம்ம கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா, நான் ஃப்ரண்ட் வியூ போயிடுறேன். இது நமக்கு இந்த ஃபுல்லாவே இப்படி வந்து சாம்ஃபர் உங்களுக்கு ரெண்டு சைடும் வேண்டாம் அப்படின் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இதை டெலீட் பண்ணிடுறேன். ரெக்டாங்கிள் எடுத்துக்கோங்க, இப்படி கிரியேட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் மாடிஃபை கிளிக் பண்ணிக்கோங்க. 1 inch வந்து கொடுத்துக்கோங்க. இதுல வந்து 13 inch வந்து கொடுத்துக்கிறேன். மூவ் பண்ணி இப்படி பிளேஸ் பண்ணிடுறேன். இதுக்கு எடிட் ஸ்ப்ளைன் அப்ளை பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வர்டெக்ஸ் வந்து இதுல செலக்ட் பண்ணிட்டு இங்க மட்டும் உங்களுக்கு கர்வ் வேணும் அப்படின்னா இதை மட்டும் நீங்க செலக்ட் பண்ணிட்டு இதுக்கு வந்து நீங்க ஃபில்லட் கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இங்க மட்டும் உங்களுக்கு இப்படி கர்வா வேணும் அப்படின்னும் போது சாம்ஃபர் இங்க மட்டும் நீங்க வேணும் அப்படின்னும் போது நீங்க இது மாதிரி கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நீங்க இதுக்கு எக்ஸ்ட்ரூட் மாடிஃபையர் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா ஸ்டெப்ஸுக்கும் நம்ம கொடுக்கணும்னு நினைக்கும் போது இதை காப்பி பண்ணி பிளேஸ் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிட்டு இது காப்பி பண்ணாதீங்க, இதை வந்து காப்பி பண்ணுங்க. ஷிஃப்ட் கீயை இது மாதிரி ஆகுது அப்படின்னா இதை லாக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இது செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு லாக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஷிஃப்ட் கீயை ஹோல்ட் பண்ணிட்டு இப்படி காப்பி எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நீங்க அட்டாச் பண்ணிக்கோங்க. பண்ணியாச்சு. இப்போ எக்ஸ்ட்ரூட் மாடிஃபையர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிடுங்க.
இந்த வந்து மாடிஃபையர் லிஸ்ட் நான் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். எப்படி நமக்கு தேவையான இந்த மாடிஃபையர் கொண்டாந்து இங்கே வச்சுக்கிறது, ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம கொண்டாந்து வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி உங்களுக்கு கிளாஸ் எடுத்து போட்டு வச்சுருக்கேன். அதை பார்க்காதவங்க அதை பார்த்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா? பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே மட்டும் சாம்ஃபர்ட்டாக நம்ம இது மாதிரியும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நோசிங் எப்படி வேணுமோ அது அந்த அப்புறம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கிளாஸ். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.